பிஎன்சி நேயர்களுக்கு ஜோதிடர் ஜெயலட்சுமியின் அன்பான வணக்கம். இன்றைய தினம் பஞ்சாங்கம் ராசிபலன் நிகழ்ச்சியில் எந்த ராசிக்காரர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கப் போகிறது என்பதை பார்க்கலாம். விசுவாவசு வருடம் மார்கழி மாதம் 30ஆம் நாள் ஜனவரி மாதம் 14ஆம் தேதி புதன்கிழமை, ஏகாதசி திதி மாலை 5:05 வரை, அதன் பின்னர் துவாதசி திதி. அனுசம் நட்சத்திரம் நள்ளிரவு 3:04 வரை, அதன் பின்னர் கேட்டை நட்சத்திரம். புதன் பகவானின் ஆசி நிறைந்த இன்றைய தினம் மேசம் முதல் மீனம் வரை 12 ராசிகளில் பிறந்தவர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கப் போகிறது என்பதை பார்க்கலாம். செவ்வாய் பகவானின் ஆசி நிறைந்த மேசராசிக்காரர்களே, சந்திரன் இன்றைய தினம் உங்களுடைய ராசிக்கு 8ஆம் வீட்டில் பயணம் செய்வதால் வீண் பேச்சுகளை பேச வேண்டாம். பண விவகாரங்களில் கவனமாக இருப்பது நல்லது. யாருக்கும் கடன் கொடுக்கவோ கடன் வாங்குவோ வேண்டாம். இன்று உங்கள் ராசிக்கு சந்திராஷ்டமம் இருப்பதால் நீங்கள் செய்யும் வேலைகளில் கவனத்தையும் நிதானத்தையும் கடைபிடிப்பது நல்லது. சின்ன சின்ன தடங்கல்கள் வரலாம். வியாபார ரீதியாக பணம் கொடுக்கல் வாங்கலில் சற்று நிதானமாக செயல்படுவது நல்லது. இன்றைய தினம் வேலையில் கவனமாக இருப்பது நல்லது. எந்த சூழ்நிலையும் வீட்டை விட்டு வெளியே செல்லாமல் இருப்பது அவசியம். ரிஷப ராசிக்காரர்களே, இன்றைய தினம் சந்திரன் உங்களுடைய ராசிக்கு 7ஆம் வீட்டில் பயணம் செய்கிறார். உறவினர்களின் வருகையால் மகிழ்ச்சியும் நிம்மதியும் அதிகரிக்கும். குடும்பத்தில் குதூகலம் உண்டாகும். வேலை செய்யும் இடத்தில் உயர் அதிகாரிகளின் ஆதரவு கிடைக்கும். பதவி உயர்வு தேடி வரும். கூட்டு தொழில் செய்பவர்களுக்கு கூட்டாளிகளால் நன்மை ஏற்படும். இன்றைய தினம் நீங்கள் வீட்டிற்கு தேவையான பொருட்களை வாங்குவீர்கள். பெண்களுக்கு சமூகத்தில் மதிப்பு மரியாதை கூறும். ஆடம்பர பொருட்கள் சேர்க்கையும் உண்டாகும். புதன் பகவானை ராசி அதிபதியாக கொண்ட மிதுன ராசிக்காரர்களே, இன்றைய தினம் சந்திரன் உங்களுடைய 6ஆம் வீடான ருண ரோக சத்ருஸ்தானத்தில் பயணம் செய்கிறார். இன்று உங்களுக்கு பணவரவு அதிகமாக இருக்கும். கூடவே சுப செலவுகளும் வந்து செல்லும். நீண்ட நாட்களாக வராத கடன்கள் இன்று வசூலாகும். வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றம் உண்டாகும். திருமண சுபகாரியங்கள் தொடர்பாக இன்றைய தினம் பேசலாம். குடும்பத்தில் பிள்ளைகளால் நன்மைகள் உண்டு. நோய்கள் நீங்கும் நாளாக இன்றைய தினம் அமைந்துள்ளது. விஐபிகள் அறிமுகம் கிடைக்கும். தங்க நகைகள் வாங்குவதில் ஆர்வம் காட்டுவீர்கள். உடல் ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டுவது அவசியம். சந்திரனை ராசி அதிபதியாக கொண்ட கடகராசிக்காரர்களே, உங்களுடைய ராசிநாதன் சந்திரன் இன்றைய தினம் 5ஆம் வீட்டில் பயணம் செய்கிறார். பிள்ளைகளால் மகிழ்ச்சி அதிகரிக்கும். குடும்பத்தில் மகிழ்ச்சி தரக்கூடிய சம்பவங்களும் நடைபெறும். இன்றைய தினம் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் பயணம் செய்யும் சந்திரனால் பூர்வீக சொத்துக்களால் லாபம் உண்டாகும். உறவினர்கள் மூலம் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும். வேலை செய்யும் இடங்களில் சக தொழிலாளர்களிடம் நீங்கள் விட்டு கொடுத்து செல்வது நல்லது. வீண் பிரச்சனைகளில் தலையிடாமல் தவிர்ப்பது நல்லது. சூரிய பகவானை ராசி அதிபதியாக கொண்ட சிம்மராசிக்காரர்களே, சந்திரன் இன்றைய தினம் உங்களுடைய ராசிக்கு 4ஆம் வீட்டில் பயணம் செய்கிறார். இன்று அம்மாவின் உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருப்பது நல்லது. பிள்ளைகளால் வீண் விரயங்கள் வந்து செல்லும். வியாபாரத்தில் மறைமுக எதிரிகளால் தொல்லைகள் அதிகரிக்கும். சம்பள பிரச்சனைகள் ஏற்படலாம். குடும்பத்தில் சுபகாரியங்களுக்காக திடீர் செலவுகள் வந்து செல்லும். பணத்தை சிக்கனமாக செலவழிப்பது நல்லது. பொருளாதாரத்தில் சில நெருக்கடிகளை சந்திக்க வேண்டியிருக்கும். எளிதில் சமாளிக்கக்கூடிய நாளாக இன்றைய தினம் அமைந்துள்ளது. கன்னிராசிக்காரர்களே, சந்திரன் இன்றைய தினம் உங்களுடைய ராசிக்கு 3ஆம் வீடான முயற்சி ஸ்தானத்தில் பயணம் செய்கிறார். இன்று உங்களுடைய உடலில் ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டுவது அவசியம். குடும்ப உறவுகளிடையே ஒற்றுமை அதிகரிக்கும். வேலை விஷயமாக செய்யும் முயற்சிகளில் இன்றைய தினம் முன்னேற்றம் உண்டாகும். வேலை செய்யும் இடத்தில் ஊதிய உயர்வும் ப்ரமோஷனும் கிடைக்கும். இன்றைய தினம் நீங்கள் செய்யும் முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும். திடீர் பணவரவு வரும். வீட்டில் கணவன் மனைவி இடையே இருந்த பிரச்சனைகள் நீங்கி நெருக்கம் அதிகரிக்கும். துலாம் ராசிக்காரர்களே, சந்திரன் இன்றைய தினம் உங்களுடைய ராசிக்கு 2ஆம் வீட்டில் பயணம் செய்கிறார். உங்களுடைய உடல்நிலையில் சின்ன சின்ன சோர்வுகளும் மந்த நிலையும் அதிகரிக்கும். உறவினர்களால் சின்ன சின்ன இடையூறுகள் வந்து பின்னர் மகிழ்ச்சி அதிகரிக்கக்கூடிய நாளாக இன்றைய தினம் அமைந்துள்ளது. பணவரவும் வீண் செலவுகளும் அதிகரிக்கும். மாணவர்களுக்கு படிப்பில் ஈடுபாடு சற்று குறைந்து மந்த நிலை ஏற்படும். கவனம் தேவை. கணவன் மனைவி இடையே நெருக்கம் அதிகரிக்கும். பேச்சில் கவனமாக இருப்பது நல்லது. ஆன்மீக பயணங்கள் மன அமைதியை தரக்கூடிய நாளாக இன்றைய தினம் அமைந்துள்ளது. செவ்வாய் பகவானை ராசி அதிபதியாக கொண்ட விருச்சிக ராசிக்காரர்களே, சந்திரன் இன்றைய தினம் உங்களுடைய ராசிக்குள் பயணம் செய்வதால் சின்ன சின்ன மனக்கலக்கம் வந்து போகும். சுப செலவுகளும் உங்களுக்கு வந்து நீங்கும். செய்யும் தொழிலில் இருந்த மந்தநிலை நீங்கி திடீர் முன்னேற்றமும் பொருளாதார ரீதியாக முன்னேற்றமும் உண்டாகும். அரசு மூலம் எதிர்பார்த்த உதவிகள் தேடி வரும். வேலைப்பளு சற்று குறையும். பிள்ளைகளால் ஏற்பட்ட இடையூறுகள் நீங்கி பெருமை அதிகரிக்கக்கூடிய நாளாக இன்றைய தினம் அமைந்துள்ளது. தனுசு ராசிக்காரர்களே,
சந்திரன் இன்றைய தினம் உங்களுடைய ராசிக்கு விரயஸ்தானத்தில் பயணம் செய்கிறார். சந்திரனின் பயணம் உங்களுக்கு சாதகமாக இருந்தாலும் திடீர் செலவுகளும் வந்து போகும். வரவுக்கு மீறிய செலவுகள் ஏற்படும். நெருங்கியவர்களுடன் தேவையற்ற கருத்து வேறுபாடுகள் வந்து நீங்கும். எனவே பேச்சில் கவனமாக இருப்பது நல்லது. வேலை செய்யும் இடத்தில் உயரதிகாரிகளின் கெடுபிடிகளை சமாளிப்பீர்கள். விரய செலவுகளை தவிர்த்து பணத்தை சேமித்து சிக்கனமாக இருப்பது நல்லது. கணவன் மனைவிக்கிடையே இருந்த பிரச்சனைகள் நீங்கி ஒற்றுமை அதிகரிக்கும். மகர ராசிக்காரர்களே, சந்திரன் இன்றைய தினம் உங்களுடைய ராசிக்கு லாப வீட்டில் பயணம் செய்கிறார். மூத்த சகோதரர்களின் ஆதரவு கிடைக்கும். வீட்டில் பொருளாதார நிலை மிக சிறப்பாக இருக்கும். கணவன் மனைவிக்கிடையே இருந்த சின்ன சின்ன பிரச்சனைகள் நீங்கி நெருக்கம் அதிகரிக்கக்கூடிய நாளாக இன்றைய தினம் அமைந்துள்ளது. பிரச்சனைகள் தீர உடன் பிறந்தவர்கள் உறுதுணையாக இருப்பார்கள். இன்றைய தினம் உங்களுக்கு காலையிலேயே மனமகிழ்ச்சி தரும் செய்தி ஒன்று தேடி வரப்போகிறது. கும்பராசிக்காரர்களே, சந்திரன் இன்றைய தினம் உங்களுடைய ராசிக்கு 10ஆம் வீடான தொழில் ஸ்தானத்தில் பயணம் செய்கிறார். நீங்கள் செய்யும் வேலைகளில் இன்றைய தினம் ஆர்வத்தோடும் அக்கறையோடும் ஈடுபடுவீர்கள். புதிய தொழில் தொடங்கும் முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும். சுபகாரிய தொடர்பாக பேச்சுவார்த்தைகள் இன்றைக்கு வெற்றிகரமாக முடியும். கணவன் மனைவி இடையே நீண்ட நாட்களாக இருந்த பிரச்சனைகள் நீங்கி ஒற்றுமை அதிகரிக்கக்கூடிய நாளாக இன்றைய தினம் அமைந்துள்ளது. குடும்பத்தில் குதூகலம் கைகூடி வரும். பிள்ளைகளால் நல்ல செய்தி ஒன்று தேடி வரப்போகிறது. குரு பகவானை ராசி அதிபதியாக கொண்ட மீனராசிக்காரர்களே, சந்திரன் இன்றைய தினம் பாக்கியஸ்தானமான 9ஆம் வீட்டில் பயணம் செய்கிறார். இன்று உங்களுக்கு பணவரவு நன்றாக இருக்கும். பிள்ளைகள் மூலம் நல்ல செய்திகள் தேடி வரும். வீட்டில் உள்ளவர்கள் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பார்கள். உறவினர்களால் நல்ல செய்தி ஒன்று தேடி வரும். தேவையற்ற வீண் ஆடம்பர செலவுகளை தவிர்ப்பது, குறைத்துக் கொள்வது நல்லது. பணத்தை சிக்கனமாக செலவழியுங்கள். அலுவலகத்தில் மேலதிகாரிகளால் வீண் பிரச்சனைகள் வந்து போகும். அதை எளிதில் சமாளிக்கலாம். வேலையில் கவனமாக இருந்தால் எந்த பிரச்சனையும் எளிதில் சமாளிக்கக்கூடிய நாளாக இன்றைய தினம் அமைந்துள்ளது. என்ன நேயர்களே, இன்றைய தினம் ராசி பலன்களை தெரிந்து கொண்டீர்கள். இதே போல நாளைய தினம் ராசி பலனில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் ஜெயலட்சுமி. நன்றி, வணக்கம்.